வெல்கம் டு ஜெயந்திஸ் எஜுகே. இன்னைக்கு லெசன் 6 டே 6. இன்னைக்கு நம்ம ப்ரொனன்சியேஷன் ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல கான்சனன்ட்ஸ் படிச்சோம். இன்னைக்கு வவல்ஸ் படிக்க போறோம். வவல்ஸ். வெல்கம். வவல்ஸ் ஆர் த லெட்டர்ஸ் ஏ இ ஐ ஓ யூ. அப்ப வவல்ஸ் வந்து என்னென்ன எழுத்துக்கள்? ஏ இ ஐ ஓ யூ எழுத்துக்கள், லெட்டர்ஸ். இதுக்கு வெவ்வேறு சத்தங்கள், ஒலிகள் உண்டு. அதை தான் இன்னைக்கு நம்ம பழக போறோம். vowels, they help form words and can make different sounds. அப்போ ஒரு வார்த்தையை உருவாக்குறதுக்கு vowels தேவைப்படுது. பிளஸ் விதவிதமான ஒலிகள் எழுப்புறதுக்கு vowels தேவைப்படுது. நம்ம இன்னைக்கு ஃபாஸ்டா vowels படிச்சுக்கிட்டு இம்மிடியேட்டா சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பழகறதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம். vowel ஏ, ஓகே, எழுத்து ஏ, அதோட சவுண்டுகள் என்னென்ன அப்படின்னா, எழுத்து வந்து ஒரே ஒரு எழுத்து ஏ தான். அதோட உச்சரிப்புகள் எப்படி அப்படின்னா, ஷார்ட் ஏ, ரொம்ப சின்னதா உச்சரிக்கப்படுற ஏ. எப்படி? ஆப்பிள், ஆப்பிள். லாங் ஏ, நீளமா உச்சரிக்கப்படுற ஏ சவுண்டு. ஆஸ் இன் கேக், கேக். அப்ப ஆப்பிள், ஆப்பிள். கேக், எய்க்கு, எய். அப்ப ஏ வந்து இழுக்கணும், நீளமா இருக்கணும். அப்ப ஆப்பிள் கேக் அப்படிங்கும்போது இந்த ஆப்பிள் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி கேக்கு, கேக் அப்படின்னு ஷார்ட்டா சொல்லக்கூடாது. இந்த டிஃபரன்ஸ் நம்ம பழகணும். ஓகேங்களா? அப்ப இது வந்து சின்ன ஏ, ஷார்ட்டா சொல்ற ஏ சவுண்டு. இது வந்து லாங்கா, நீளமா இழுத்து சொல்லக்கூடிய ஏய் சவுண்டு. ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ், ஈஸியான வேர்ட்ஸ், டெய்லி நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இட்ஸ் ஆப்பிள், கேட், ஹேட், பேக், ரேட், ஃபேன். ஓகேங்களா? இந்த டிஃபரன்ஸ் எப்படி வரும்னு பாத்துக்கோங்க. லாங் ஏ, இட்ஸ் கேக், ரெயின், நேம், லேக், கேட், பிளெயின். ஓகேங்களா? இது எல்லாம் வந்து லாங் ஏ சவுண்ட்ஸ். அடுத்ததா நம்ம பழக போற லெட்டர் வந்து வவுல் இ. இ, இது எழுத்துப்படி ஈன்னு வாசிப்போம். ஆனா இதோட சவுண்ட் வந்து ஏ, ஏ. அப்ப எப்படி வரும்? ஷார்ட் இ, சின்ன இ. எப்படி வரும்? ஆஸ் இன் எக். அப்ப ஈ அப்படிங்கும்போது ஈக் அப்படின்னு நம்ம படிக்கிறது இல்ல. எழுத்து இ, சவுண்டு ஏ. அப்போ இந்த கிட்ட ஏ மாதிரியே தான் வருங்க. அப்ப எக், எக். ஷார்ட்டா இருக்கிற இ சவுண்டு, லாங்கா இருக்கிற இ எழுத்தோட சத்தம் வந்து ஆஸ் இன் ட்ரீ. அப்ப எக், ட்ரீ. அப்ப இது லாங் இ, நீளமா இழுத்து சொல்லக்கூடிய இ லெட்டரோட சவுண்டு ஈ எப்படி வரும்னா ட்ரீ. ஓகே, எக், ட்ரீ. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஷார்ட் இ. ஷார்ட்டா இருக்கிற இ சவுண்டு ஏ. ஏ சவுண்ட் எப்படி வரும்? எக், பென்னு, டென்னு, பெட், ரெட், நெட். ஓகேங்களா? திருப்பி கிளாரிட்டிக்கு சொல்றேன். இது வந்து எழுத்து இ, சத்தம் வந்து கிட்ட ஏ மாதிரி, ஏ. அப்ப நெட் அப்படின்னா என், நெட், இப்படிதான் எழுதுவோம். சாரி, உச்சரிப்போம். ஓகேங்களா? அப்ப இது இ சவுண்டுன்னாங்காட்டி இப்ப இப்படி நம்ம சொல்றது இல்ல, நீட் அப்படின்னு சொல்றது கிடையாது. ஓகேங்களா? இது எழுத்து இ, இது எழுத்து இ, சவுண்ட் வந்து ஏ. அப்போ எக், பென்னு, டென், பெட், ரெட், நெட். அப்ப அதே மாதிரி லாங் இ எப்படி வரும் அப்படின்னா ட்ரீ, பி, சி, கீ, ரீட், ஃபீட். ஓகேங்களா? இப்ப இங்க பாத்தீங்களா READ இருக்கு. இப்ப இதே ப்ராப்பரா ஒவ்வொரு எழுத்துப்படி சவுண்டு படிச்சோம்னா ரே, இது தனியா ரே ஆகும், இது அட் ஆகும். ரே எட், ரே அட் அப்படிதான் ஆகும் இல்லைங்களா? ஆனா நம்ம இந்த வார்த்தைய ரீடுன்னு தான் படிக்கணும். ஓகே, ரீடு.
அப்ப இந்த மாதிரி வார்த்தைகள் தான் தமிழ்ல இங்கிலீஷ்ல ஒரு 40-50% இருக்கும். அப்ப எழுத்துக்கும் ப்ரொனன்சியேஷனுக்கும் சம்பந்தம் இருக்காது. அப்ப இது ஃபுல்லா நம்ம வாசிச்சு பழகிக்கணும். ஓகேங்களா? அப்ப ட்ரீ, பி, சி, கீ, ரீட், ஃபீட். அடுத்ததா வவல் ஐ, சவுண்டு இ. இ அதுதான் சவுண்டுங்க. அப்போ ஷார்ட் ஐ லெட்டர். ஓகேங்களா? சவுண்டு என்ன? இங்க். இப்ப லெட்டர் வந்து ஐ, சவுண்ட் வந்து இ, சின்ன இ. அப்ப இங்க். அதே லாங் ஐ எப்படி சொல்றோம்? ஐஸ். ஒரே எழுத்து தான். ஐஎன்கே இங்க், ஐசிஇ ஐஸ். அப்போ ஒரே எழுத்து ஐ தான், ஆனா சவுண்ட் எப்படி வித்தியாசப்படுதுன்னு பாருங்க. இங்க இ இங்க், இங்க ஐ ஐஸ். ஓகே. அப்ப எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தி வேர்ட்ஸ் வித் ஷார்ட் ஐ என்னென்ன அப்படின்னா இங்க் இ, இங்க் இ, சிட் இ, பின் இ, லிப், கிட், ஃபிஷ். இது எல்லாம் வந்து ஷார்ட் ஐ சவுண்ட்ஸ். அடுத்து லாங் ஐ, நீளமா இழுத்து சொல்லக்கூடிய ஐ சவுண்டுகள் இருக்கிற வார்த்தைகள் என்ன? ஐஸ், கைட், டைம், ஃபைன், ஸ்மைல், லைன். ஓகே. அப்போ இங்க கிட் அப்படிங்கிற மாதிரி இங்க லாங் ஐ கைடு அப்படின்னு இங்க சொல்லக்கூடாது. அதே மாதிரி லாங் ஐ ஃபைன் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம வந்து ஃபின்னே அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. ஓகேங்களா? இது ஆக்சுவலா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? எழுத்துப்படி பார்த்தா எஃப்ஐ ஃபி, என்இ நே அப்படித்தானே சொல்லணும். ஆனா அப்படி சொல்லக்கூடாது. ஓகேங்களா? இந்த டிஃபரன்ஸ் தான் நம்ம கண்டிப்பா ஆங்கிலத்துல படிச்சுக்க வேண்டியது. அப்ப இந்த லாங் ஐ இருக்கிற வார்த்தைக்கு திருப்பி ப்ரொனவுன்சிங் இட் ஐஸ், கைட், டைம், ஃபைன், ஸ்மைல், லைன். நெக்ஸ்ட் வவல் ஓ. ஓ எழுத்து சவுண்ட் எப்படி அப்படிங்கறத பார்ப்போம். டாக், டாக், ஆக், ஆ, டாக் சவுண்டு. ரோஸ், ஓஸ், ஓ. அப்போ ஷார்ட் சின்ன ஓ வந்து ஓ, டாக், ஓ, ஓ, ஓ. ஓகேங்களா? ஓ, ரோஸ். ஓகேங்களா? இது லாங் ஓ. புதுசா இருக்கும். ஆனா இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணுனா தான் பெஸ்ட் ப்ரொனன்சியேஷன் கிடைக்கும். இப்போ ஷார்ட் ஓ இருக்க வார்த்தைகள் என்னென்ன? டாக், டாக். வாய் ரவுண்ட் ஆயிரணும். ஓக்கான சவுண்டு கண்டிப்பா வரணும். டாக் அப்படின்னு பிளாட்டா எடுத்தோம்னா இந்த மாதிரி வரும். டாக்னு வரும். இப்படி வராதுங்க. ஆ சவுண்ட் எடுக்கணும். ஆ, டாக். ஓகே. அப்ப டாக், பாக்ஸ், ஃபாக்ஸ், லாக், பாட், டாப். லாங் ஓ, ஓ, ஓ. ரோஸ், போன், கோன், ரோப், ஹோப், நோஸ். ஓகே. கம்யூனிகேஷன் நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் ஒரு லாங்குவேஜ் இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு பெஸ்டா உச்சரிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணினா மட்டும் போதும். நெக்ஸ்ட் வவல் யூ, சவுண்டு அ சவுண்ட். எப்படி வரும்? ஆஸ் இன் அம்ப்ரெல்லா, அம்ப்ரெல்லா. லாங் யூ எப்படி வரும்? யூனிகார்ன், யூனிகார்ன். ஓகே. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தி வேர்ட்ஸ் வித் ஷார்ட் யூ. ஷார்ட்டான யூ சவுண்ட் இருக்கிற வார்த்தைகள் என்னென்ன? அம்ப்ரெல்லா, சன், கப், பஸ், டக், மட். ஓகேங்களா? இப்போ யூ சி மட், எம்யூடி. அப்ப யூ எழுத்து. ஓகேங்களா? அப்ப நம்ம முட் அப்படின்னு படிக்கிறது இல்ல. அப்ப யூ எழுத்து சவுண்ட் வந்து ஆவும் இல்ல, சவுண்ட். அப்ப மட், அட், தான் இது கரெக்டான ப்ரொனன்சியேஷன். ஓகேங்களா? அப்ப ஷார்ட் யூக்கான வார்த்தைகள் இது. லாங் யூக்கான வார்த்தைகள் இட்ஸ் யூனிகார்ன்,
unicorn, cube, tune, mule, huge, tube. அடுத்ததா இந்த சவுண்டு நம்ம நல்லா பழகிக்கணுங்க. இப்ப அடுத்து வர்ற 3 சவுண்டும். இப்ப இது ரெண்டுமே வந்து வவல் தான். ஈயும் வவல் தான், ஏவும் வவல் தான். அப்போ இயர், இ ஏ ஆர், ஆர கடைசியா உச்சரிக்க கூடாதா? அதனால இயர், இ ரெண்டு சவுண்டு. ஆஸ் இன் இயர். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன். ஹியர், ஹியர், டியர், நியர், கிளியர், ஐடியா, இஏ. இந்த இஏ இருக்குங்களா? இயர், ஐடியா. ஓகே, இதுதான் வந்து இயர் சவுண்டு. இயர் எப்படி வரும்? இப்படி வருங்க. இயர் 2 எழுத்து, 2 சவுண்டு. ஏர், ஏஐஆர், ஏர் இப்படி வராது. ஏன்னா இரு சவுண்டு நம்ம கடைசியா ப்ரொனவுன்ஸ் பண்றது கிடையாது மோஸ்ட்லி. அதனால ஏர். இதுதான் கரெக்ட் ப்ரொனன்சியேஷனுங்க. அப்போ சேர் சொல்லக்கூடாது. இட்ஸ் சேர். ஏர், சேர், ஏர். என்ன சவுண்டு? ஏ, சேர். ஓகே, அதே மாதிரி ஹேர். எக்ஸாம்பிள் பேர், கேர், பேர், ஃபேர். அப்ப அது ரொம்ப ஃபேரா இருந்தது. இது ரெண்டும் பேர்பா அப்படின்னு சொல்றோம் இல்லைங்க. இது வந்து நம்ம நார்மலா யூஸ் பண்ற ப்ரொனன்சியேஷன். ப்ராப்பர் ப்ரொனன்சியேஷன் பார்த்தா ஃபேர், பேர், கேர். ஐ வில் டேக் கேர் ஆஃப் தட். பேர், ஐ கேன் பேர் தட். ஹேர். ஓகேங்களா? நம்ம வந்து இங்கிலீஷ்ல இருக்கிற சவுண்டுகள் நம்மளுக்கு பரிச்சயமாகணுங்கிறது இந்த கிளாஸோட நோக்கம். பிராக்டிஸ் மட்டும் பண்ணி இந்த எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் மட்டும் நம்ம பழகினா போதும். அப்புறம் ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒவ்வொரு வேர்டோட உச்சரிப்புகள் வந்து நம்ம தனித்தனியா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம். அடுத்த சவுண்ட் வந்து இசி டபுள் ஓ, ஊ சவுண்ட், ஊ. அப்ப யூசி டூர் போறோம் கிடையாது, டூர் கிடையாது. இட்ஸ் டூ ஓ. ஆவும் சேராம ஏவும் சேராம இருக்கும் இந்த சவுண்டு. ஊவர், ஊ ஆர்ஸ் கடைசி ப்ரொனவுன்ஸ் பண்ண கூடாது. அதனால டூவர். எக்ஸாம்பிள் டூவர், ஷூவர், கியூர், பூவர், செக்யூர். ஓகே, அடுத்ததான் நம்ம பழகிக்க போறது ஷ்வா அப்படிங்கிற ஒரு வீக்கஸ்ட், ரொம்ப சன்னமான ஒரு ஒலி. ஓகே, இது வந்து இங்கிலீஷுக்கே உரித்தான ஒரு தனித்துவமான ஒரு ஒலி சவுண்டு. யூ சி த வேர்டு பனானா, பெ நா நா, பனானா. இந்த பெ அப்படிங்கிறோம் இல்லைங்களா, இது வந்து இந்த சவுண்டு. இது வந்து பி. இந்த ஈயே வந்து உல்டாவா போட்ட மாதிரி ஒரு சவுண்ட் வரும் பாருங்களேன். பெ, பெ நா நா, பெ நா நா, பனானா. அப்ப இந்த இந்த ரெண்டாவது பிக்கு அப்புறம் வர்ற இந்த சவுண்டு இஸ் கால்ட் அஸ் ஷ்வா சவுண்ட். இந்த சவுண்ட் வந்து இங்கிலீஷுக்கே உரித்தான ஒரு சவுண்டு, பனானா. இந்த சவுண்டு நம்ம பழகிக்கணும். சோஃபா, சோஃபா, சோஃபா இருக்குங்களா? ப்ராப்ளம், ப்ராப்ளம் சவுண்ட். டாக்டர், டாக்டர். அந்த சவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து ஷ்வா சவுண்ட். இது எல்லாமே பிராக்டிஸுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு வரும். இப்ப இந்த ப்ரொனன்சியேஷன் எல்லாமேங்க ஒவ்வொரு எழுத்தும் மாறும். அதே மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ப்ரொனன்சியேஷன் மாறும். இப்ப 2 வார்த்தைகள் சேரும் போதும் உச்சரிப்பு மாறுபடும். இப்ப நம்ம யூசுவலா யூ அண்ட் மீ அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? நீயும் நானும் அப்படிங்கிறது யூ அண்ட் மீ. படிச்சோன்னா இப்படிதானே படிப்போங்க, யூ அண்ட் மீ. ஆனா இப்ப பேச்சு வழக்குல நார்மலா பேசும்போது எப்படி சொல்லுவோம்? யூ அண்ட் மீ அப்படின்னு சொல்லுவோம். யூ அண்ட் மீ. அப்ப இந்த அன்னுங்கிறது வாட்ஸ்அப்புக்கு மட்டும் நம்ம ஷார்ட் ஃபார்மா இப்படி எழுதுறது கிடையாது. உச்சரிப்புலயுமே யூ அண்ட் மீ அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா யூ அண்ட் மீ அப்படின்னு சொல்றோம். யூ அண்ட் மீ. இந்த ஸ்லைடிங் ஆஃப் சவுண்டு இதெல்லாம் வந்து பிராக்டிஸ்ல தான் வரும். இப்ப இதோட நம்ம ப்ரொனன்சியேஷன் கிளாஸ க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இனி அடுத்து நம்ம வார்த்தைகளோட அர்த்தங்கள், அந்த வார்த்தைகளை எங்கெங்க யூஸ் பண்ணணும், அதை எப்படி வாக்கியங்களா சென்டென்சஸா ஃபார்ம் பண்ணலாம்
அப்படிங்கிறது தான் கம்மிங் கிளாஸஸ்ல படிக்க போறோம். ப்ரனன்சியேஷன் நான் உங்களுக்கு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு அறிமுகப்படுத்துறதுக்காக இந்த 4-5 கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். இதை நீங்க வேஸ்டாவோ ரொம்ப இலாங்கேட்டடா ரொம்ப ரப்பர் மாதிரி இருக்குன்னு நீங்க நினைக்க வேண்டாம். இது எல்லாமே கண்டிப்பா அவசியமானது. அதனாலதான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இனி கிளாஸஸ் வந்து நம்ம வேர்ட்ஸையும் சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ஸையும் ஸ்போக்கன் அந்த ஃபார்மட்டையும் ரொம்ப ஃபாஸ்டா மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஜெயந்திஸ் எஜுகேர் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வேர்ட்ஸோட அர்த்தங்கள், அதோட ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் எப்படி எப்படி நம்ம அதை ப்ளூரல் பண்றோம், பன்மை பண்றோம் அப்படிங்கறது ஒவ்வொரு கிளாஸை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்க யாராவது இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா அவங்களையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்க. பெஸ்ட் விஷஸ். தேங்க்ஸ் a lot.